ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு சின்ன சுறுசுறுப்பான சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது. அது ரொம்ப உழைப்பாளி, ரொம்ப புத்திசாலி. அதற்கு ஒரு நண்பன் இருந்தான், காக்கா. கொஞ்சம் சோம்பேறி, கொஞ்சம் குழப்பம். ஆனா மனசு ரொம்ப நல்லவன். அந்த மரத்தின் கீழே ஒரு அன்பான பாட்டி வாழ்ந்து வந்தாள். அவள் அடுப்பில் தேநீர் போட்டு பாடல் பாடிக்கொண்டே வேலை செய்வாள். ஒரு நாள் சிட்டுக்குருவி பறந்து வந்து சொன்னது, பாட்டி, உங்களுக்காக வயலிலிருந்து தானியம் கொண்டு வந்தேன். பாட்டி சிரித்துக்கொண்டு சொன்னாள், அம்மா, நீ தினமும் நல்ல காரியம்தான் செய்கிறாய். அப்போ காக்கா சொன்னான், சிட்டுக்குருவி, எனக்காகவும் கொஞ்சம் வைப்பாயா? பாட்டி இருவரையும் பார்த்து சொன்னாள், சிட்டுக்குருவி உழைப்பாளி, காக்கா கொஞ்சம் சோம்பேறி. ஆனா இருவரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். அடுத்த நாள் சிட்டுக்குருவி காக்காவிடம் சொன்னது, நீயும் வா, நாம சேர்ந்து தானியம் தேடலாம். காக்காவுக்கு கொஞ்சம் பயம், ஆனா பிறகு சம்மதித்தான். இருவரும் சேர்ந்து தேடினார்கள். களைத்தாலும் மனசு நிறைய சந்தோஷம். காக்கா மகிழ்ச்சியோடு சொன்னான், இதை நான் கொண்டு வந்தேன். அதை பார்த்த பாட்டி பெருமையோடு சொன்னாள், காக்காவும் இப்போ உழைக்க கற்றுக்கொண்டான். சிட்டுக்குருவி ஒருபோதும் காக்காவை காயப்படுத்தவில்லை. அமைதியாக உதவி செய்து உழைக்க ஊக்கம் கொடுத்தான்.